ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தோசை மாவில் தான் போண்டா செய்ய போகிறோம். தோசை மாவு ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. தோசை மாவு எடுத்த கப்லேயே ஒரு 1/2 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையெல்லாம் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சால்ட்டை சேர்த்திக்கலாங்க. ரவை, மிளகாய்த்தூள், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. பொரிக்கடலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு, அப்புறம் ஆனியன், இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டாவாக போட போகிறோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் போட்டு இதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ போண்டா குட்டி குட்டியாக போட்டுடலாங்க. புளிப்புள்ள தோசை மாவாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை மாவு புளிப்பாகிடுச்சுன்னா ஆனியன் கட் பண்ணி ஊத்தாப்பம், பணியாரம் இதெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி போண்டா கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இது தெரியாதவங்களுக்காக. ஏன்னா புளிப்பாக இருக்கிற மாவில் நம்ம போண்டா போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு பிடிக்காதவங்க புது மாவு கூட எடுத்துக்கலாம். புளிப்பு பிடிச்சவங்க நல்லா புளிப்பாக இருக்கிற மாவை, தோசை மாவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு தேங்காய் சட்னி, ஒரு ஸ்வீட்டு, ஒரு டீயோடு சாப்பிட்டோம்னா ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்குங்க. நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இது ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாங்க. பாருங்கள், போண்டா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ திருப்பி விடலாங்க. இன்னும் வேகணும், ஆனால் திருப்பி மட்டும் விடலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. ரோஸ்ட்டாக பிடிச்சா ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சாஃப்டாக பிடிக்கும்னா சாஃப்டாகவே எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட தோசை மாவு போண்டா சூப்பராக ரோஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம தோசை மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நாங்கள் சாப்பிட போகிறோங்க. இது வைஷ்யா ஸ்பெஷலுங்க. அவங்க தோசை பிண்டி சுகுண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் ஜென்ரலாக பண்ணுறது தாங்க. நாம் எல்லாம் ஜென்ரலாக பண்ணுவோம். பார்த்திங்களா, தோசை மாவு மிச்சமானால் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும், அது எப்படி தான் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். ஆனியனை கட் பண்ணி ஆனியன் தோசை, இந்த மாதிரிலாம் ஆனியன் ஊத்தாப்பம், தண்ணியாக கரைச்சி ரவா தோசை மாதிரி பச்சை மிளகாய் விடுதலாக அரைச்சி அப்படிலாம் சேர்ப்போம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒரு எம்மி ஸ்நாக்ஸ் ஆச்சுங்க. இது கூட இந்த இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, இது சவ் ஹல்வா. இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தர்றாங்க. அப்புறம் கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு டீ. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை என்ஜாய் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்புள்ள தோசை மாவாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் இவ்வளோ டைம் சொல்கிறேங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.